ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து மெயினாக கேட்குற கொஷின் வந்து, மேடம் ஹேர் எடுத்த இடத்துல மறுபடியும் முடி வளருமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான விளக்கத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹாய், ஐம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ காமோஃப்ளேஜ் டெக்னிக். அதாவது ஹேர் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து எடுத்து ஹேர் கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம நட்டு அதை வந்து ஹேர் இல்லாத இடத்த இருக்கிற மாதிரி காமிக்கிற டெக்னிக்கு பேர் தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து எப்படின்னா ஒரு நெற்பயிர் மாதிரி தான். எப்படி வந்து நெல்பயிரை எடுத்து அதை வேற இடத்துல நடுறோம் இல்லையா, இப்போ வந்து எடுத்த இடத்துலையும் அந்த இடத்துல வேற நெல்பயிர் இருக்காது, அதை வேரோட புடுங்கி வேற இடத்துல நடுறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லயும் இப்போ அதிகமா முடி இருக்கிற இடத்துல, அதாவது ஒரு 50 ஃபாலிக்கிள் இருக்கிற இடத்துல, 50 முடி இருக்கிற இடத்துல நம்ம ஒரு 5-6 முடி எடுக்கும்போது அந்த இடத்துலயும் சொட்டையா தெரியாது. அதே நம்ம ஹேர் லாஸ் ஆன ஏரியால இதை நடும்போது ஹேர் இருக்கிற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் நம்மளால கொடுக்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா ஹேர் எடுத்த இடத்துல கண்டிப்பா அது வளராது, ஏன்னா நம்ம அதை வேரோட எடுத்துட்டோம். ஆனா அந்த இடத்துல ஹேர் இல்லாம இருக்கிறது நம்மளுக்கு அவ்வளவா விசிபிளா தெரியாது, ஏன்னா பக்கத்துலயே நிறைய ஹேர் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து சொட்டையா இருக்கிற மாதிரி தெரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்னொரு கொஸ்டின் அதை கேட்கறது பேஷண்ட்ஸ் என்னன்னா, மேடம் இந்த ஹேர் எடுத்து நட்ட அப்புறம் நார்மல் ஹேர் மாதிரியே நம்ம ஹேர் கட் பண்ணிக்கலாமா, கலர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹேர்ஸ் வந்து நார்மல் ஹேர் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். அதனால நம்ம வந்து அதை ஏதோ விக் மாதிரியோ இல்லை வீவிங் மாதிரியோ நினைச்சுக்க தேவையில்லை. நார்மல் ஹேர் மாதிரியே நம்ம ஹேர் கட் பண்ணிக்கலாம், ஹேர் கலர் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அதனால அது வந்து அந்த ஹேர் வந்து லாஸ் ஆகாது, பண்ண முடியாதுன்னு கிடையாது. இதை வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற பேஷண்ட்ஸ் தெளிவாக புரிஞ்சுட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.